குடையை போட்டு விட்டு குண்டோதரன் வீணையை போட்டு விட்டு படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் முப்பத்தி முற்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அகஸ்தீசர் ஓடினார் புலத்தீசர் ஓடினார் அழகு கலை கோட்டு மாமுனியும் ஓடினார் கலை கோட்டு ஐயா பச்சைமயில் மீதி நேரி சுப்பிரமணியன் ஓடினார் திருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் ஏ ஆண்டவனே பகவானே அது என்னாலங்கோலம் ஐயா அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் வல்லரே ஈஸ்வரனே இறையோனே இது என்னாலங்கோலம் அப்பா இத சொல்ல நேரம் இல்ல இன்னாவாரம் வல்லரக்கு அப்படி எல்லோரும் ஓடி ஒளியா ஆதிமூல பெருமாளுக்கு ஓட முடியாம ஆண்டவனை வழிமறிக்க சிவபெருமாள் ஆதிமூல கணபதிக்கு வரங்களை கொடுத்து பூலோகத்திற்கு அனுப்பினார். தன்னோடு வந்த தேவ முனிவர்களை நந்தவனமாக முளைக்க சொல்லி மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி சிவரளி புஷ்பத்துக்குள்ளே பகவான் சிவலிங்கமாகவே ஒளிய சிவபெருமாள் ஒளிந்த நாள் முதலாக கைலையிலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் ஆதி பராசக்தி 7 கைலாசம் எல்லாம் ஈசனை தேடி பார்த்தார். இறைவனை காண வேணுமானா நம்ம அண்ணன் கண்ணன் வந்தால் தான் முடியும். அண்ணனை அழைக்க அச்சுதனாகிய கோபால கண்ணன் தங்கைப்படும் துயரத்தை கண்டு தாமோதரன் பார்வதாதேவிக்கு ஆறுதலை சொல்லி தங்கச்சி பயப்படாத, அண்ணன் தம்பிகளா இருந்தா அக்கா தங்கச்சிக்கு ஆபத்துக்கு உதவணும், ஆறுதலை சொல்லணும். அதான் பிறவி பாசம் பார்த்துக்கோங்க. பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா? எங்க மாமா சொன்னாவோ நான் வந்து ஓட்டுக்கு நின்னா என் தங்கச்சி தான் ஓட்டு எனக்கு போடுவாங்க. நாங்க போட மாட்டாங்க. நான் நிக்க என் தங்கச்சி போடாம இருப்பாள ஓட்டு அவதான் போடுவான். அதுதான் ரத்த பாசம் இருக்கும்ல. அதனால தங்கையுடைய துயரத்தை கண்ட தாமோதரனாகிய கண்ணே என் பெருமாள் அவனீதனோ நீ பயப்படாதே அம்மா, ஆண்டவன் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள்ள அழைத்து வருவேன் என்று தங்கைக்கு ஆறுதலை சொல்லி ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக வடிவத்தை கொண்டு ஆண்டவன் ஒளிந்திருக்கும் அருளின் நந்தவனத்தை கண்டார். நடந்து வந்த களைப்பித்திரை என் பெருமாள் கீதங்கள் வாசிக்க கண்ணன் வாசிக்க வாசிக்க சிவனுக்கு அங்க இருக்க முடியல. கரணே சிவபெருமாளை தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றார். எப்படி ஆடுகின்றார்? தித்தி மிதி 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 மெய்யன சிவனும் ஆடவே, தித்தி மிதி 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 மெய்யன சிவனும் ஆடவே, சிவனருந்த அரளி கோப்பு சேர்ந்தும் ஆடவே, சிவனருக்கும் அரளி கோப்பு சேர்ந்தும் ஆடவே. ஐயா சிவனருக்கும் அரளி கோப்பு ஐயா மத்த கொப்ப ஆடிடாமல் ஒத்த கொப்பது தத்தருகிட தருகிடவன தாளம் போடவே ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயங்கேலி அநேகம் கூறிட அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா அரக்கனுக்கு தான் பயந்து
கன்று மோனை கருத்தில் ஏந்தி கையில ஆண்டவா கண்ணன் பேச்சை காதில் கேட்ட அண்ணலானவா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா அரளை மூட்டுக்குள் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையோ அத்தாம் புட்டுக்கு நீர் மஞ்சும் வந்தது மானம் இல்லையா பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ வித்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையா இதுவே தொல்லையா இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது இழப்பம் இல்லையோ இறந்து ஓட்டில் வாங்கி உண்டது அப்படி என் பெருமாளாகிய கண்ணன் ஆண்டவனை கேலி செய்த போது பார்த்தார் சிவபெருமாள் அரக்கனாக வந்திருந்தா வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும் அரளியை நீக்க ஆண்டவன் வந்து பார்க்கின்றார் என் பெருமாளை கண்டார் மாப்பிள்ள என்னைய பேசியல நீங்க என்ன யோக்கியமா மாப்பிள்ள காணும் என்றுதானே சாமியே சும்மா இருந்தாலும் பூசாரி சும்மா இருக்காரு அதான் போலுங்க சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி சும்மா இருக்க மாட்டாங்க அப்படி என் பெருமாளாக நவநீத கண்ணே ஒருவருக்கொருவராக கேலி செய்து ஆண்டவன் சிவபெருமாளுக்கு கண்ணனை போல் வடிவத்தை கொடுத்து ஆடு மாடுகளை ஒப்படைத்து உலகில் இதுவரைக்கும் யாரும் காணாத அழகிய மோகினியாகவே வரங்க அவதாரத்தை எடுத்து அரக்கவரம் காட்டுக்குள்ளே ஆயனங்க வழிநடக்க பெண்ணை கண்டு மதிமயங்கி மது குடித்த வண்டாகவே சுழண்டார் பெண்ணென்று எண்ணினான் பெருமாளாக எண்ணவில்லை மங்கையாக நினைத்தான் மாயனாக நினைக்கல அண்ணா வல்லரக்கா நாம் பிறந்ததோ மலையாளம் வளர்ந்ததும் மலையாளம் மலையாள தேசத்திலே மலை அரசனுக்கு அக்காதங்க 8 பேரும் பெண்ணாக பிறந்தோம் 7 பேர்களையும் 7 ஊர்ல பெரிய பெரிய ஸ்தலத்துல கட்டி கொடுத்திருக்கோம் நான் 8ஆவதா பிறந்த மகா மதுரை சொக்கருக்கு வாக்கப்பட்டு மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு வாரேனப்பா ஒத்தையில் வாரவளை உடம்பரப்பாக எண்ணணும் தனியா வாரவளை தங்கையா நினைக்கணும் ஏய் மோகினி இப்படி எல்லாம் நினைச்சா நாட்டுல யாரு கொண்டவளை மறந்தாலும் காட்டில் கண்டவளை மறக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்தவளை மறந்தாலும் வீதியிலே கண்டவளை மறப்பதில்லை வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு அப்படி உன்னோடு நான் வாழ வரணுமானா நீ 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கியிருக்கிறாயே என்னை கைபிடித்தையானா நான் கருகு உருகி சாம்பலாயிருவேன் எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் உன் முண்டு விரலை எடுத்த அலைகடலை தலைமொழிகி உன்னானே என்னானே உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவி முகம் பார்த்து முழிக்க மாட்டேன் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுத்தி நடுத்துண்டையில் வைத்தையானா உன்னோடு வந்து நான் வாழ்வேன் அப்படியே ஆகட்டும் என்ற அரக்கன் சத்தியங்களை செய்ய அவன் சுக்கு சுக்கான் ஒரு கோதானே எரிந்ததோரு சாம்பலையே இன்றருமாள் கையில் எடுத்தார் ஆதிவெளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து அரணரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் நம்பாத போது என் பெருமாள் மறுபடியும் பெண் சுருவத்தை எடுத்தார் சிவபெருமாளுக்கு மோகல் இஸ்தையது உலக பூமியிலே விழுந்துதானா பூலோகம் தாங்காது என்று என் பெருமாள் 2 கரத்தினால் அந்த சோதி மணி விளக்கு ஒளிவும் போல் 5 மைந்தர்கள் தோழினில் இளங்கள் தோன்றி வேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள் அவரண பஞ்சமி இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில்
ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம் ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 பாடாலிங்க சாஸ்தாவாக ஐயனார் ஐயனார் மகாலிங்க சாஸ்தாவாக ஐயனுக்கு மையனாக சித்திரபுத்திர ஐயனாக சுவாமி பிறந்தாரு சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தாரு அகிலமெல்லாம் காத்திடவே பொன்னால பூணூலா பொன்பதிந்த தாழ்வடமா பாடாலிங்கம் மகாலிங்கம் சித்திரபுத்திர ஐயனாரும் கைலாசம் தன்னாதிலே ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம் சொல்லு வரோம் மெல்லு வரோம் கோடி வரம் வாங்கி வெள்ள குதிரையிலே ஈச்சருவா கையிலெடுத்து சாஸ்தாவோட கூட்டமெல்லாம் சதுராடி வருகுதையா ஐயன் வந்து பிறந்த போது ஐயன் பத்தி கூட்டமெல்லாம் அருளாடி வருகுதையா வரங்களை வாங்கி கொண்டு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பருவதமா மைப்பாலம் மைப்பாலம் ஏரைகளால் ஒரு சுனையா நாடு கடலை விட்டு யாகபோதி பட்டாணமா ராஜா நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை ஆயவரும் கும்பகோணம் திருகடையூர் பாதகூடி கடுகுமலை கண்டனையும் கண்டுமல தான் வணங்கி பாடாலிங்கம் மகாலிங்கம் சித்திரபுத்திர ஐயனாரும் சங்கர கோவிலிலே கூலவாள் சங்கரரே கோமதிய தான் வணங்கி திருநெல்வேலி டபனாதியிலே எல்லையப்பர் காந்திமதிய கண்டுமல வணங்குவாரா எங்க எங்க போவோம் என்று பாடப்பிள்ளையார் கோவிலிலே பாடாலிங்கம் மகாலிங்கம் சித்திரபுத்திர சாஸ்தாவாக அங்கு ஒரு நிலைய வாங்கி மருகுதையா சாஸ்தா கூட்டம் தாயான பகவதியா 30 பேச்சியோடு நாகம்மா தங்கம்மா ஈஸ்வரியா வன்னிய ராஜா 7 பேரும் தங்கையான வன்னிச்சியா அந்த பாடப்பிள்ளையார் கோவில் விட்டு கல்றக்குறிச்சி மார்க்கமாக அம்பைமா நகரம் விட்டு ஆழ்வாக்குறிச்சி பாதகூடி புதர் மார்க்கமாக கடையந்தனை கடந்து ஐயா குற்றாலம் தீர்த்தமாடி குற்றால நாதரையும் கழுவாய்மொழி அம்மாளையும் கண்டுமல தான் வணங்கி காசி மேஜர் புறம விட்டு வல்லா விளக்கு விட்டு 400 பாதகூடி செங்கோட்டை மார்க்கமாக தேன் பத்த தனி கடந்து இந்த பண்பொழி மாநகரத்திலே ஐயா பகவதியா வாசலுக்கு பாடாலிங்க மகாலிங்க சித்திரபுத்திர சாஸ்தாவோடு வந்த மரம் வேளையில இந்த பகவதியால் கோமரத்தார் யாவதுக்கு நிலையம் போட்டு ஆண்டுக்கு ஒரு முறையும் பங்குனி மாதத்திலே மாசி மாதம் தண்ணில் மாதாந்த செவ்வாயில மகிமையோடு நோம்பு போட்டு பங்குனி முதல் செவ்வாய்க்கிழமையிலே முக்கியமா கொடை கொடுத்து பில்லோடு முரசோடு மேலதாளம் தான் அடிந்து அம்மாளோட வாசலில அவளை வணங்கி வந்த மக்களுக்கு வாக்கு சொல்லும் தெய்வமாக ஐயா வந்த பகவதியா பகவதியா வாசலில
ஏ ஆடுதையா தேவாதைகள் தேவாதைகள் இங்காயும் பந்திய கூட்டம் எல்லாம் தேவாதைகள் ஐயா மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி வேளையில பகவதியா வாசலில ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடாளி கொண்டு வர தாயானம் முப்புடாதி முத்தாரம்மா நாகம்மா தங்கம்மா பேச்சியோடு வண்டிக்கார வைரவனோ மணிவிளக்குல பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல இல்ல ஆத்தங்கர சுடலையோடு துப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பனோடு சூடி மாட சாமி ஐயா ஆடுவாரம் பாடுவாரம் காவல்கார கருப்பசாமி ஆடாளி ஓடுவாரா ஓடி வாரார் ஆடி வாரா உல சத்தம் போடுவாரா சொல்லாத கருப்பனோடு மேற்கர தன்னாதி ஹரிராமன் திருமகனா ஐயாவான கருப்பசுவாமி வெள்ள குதிரையறி சருவா கையிலெடுத்து வேட்டையாடி வாராரு போன நல்ல கொண்டை அழகா சேர்த்த முத்தும் பல்லழகா முறுக்கு மீச முண்டக்கண்ணா அதுக்கு ஏத்த கொண்ட கட்டா ஹரிராமன் திருமகனா அவன் என்னை கருப்பழகே வாராரு கருப்பசாமி எழுத்தானே முக்களகே அண்ணன் நல்ல கருப்பழகே வாராரு கருப்பனோடு மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடர ஐயா ஓடியா ஓடியா ஏழாத வருதையா ஐயா வெகு நேரம் ஆகுதையா சமயந்த வருதையா மத்தியானம் ஆகுதையா மாயாண்டி சுடர ஐயா ஆத்தங்கர அமர்ந்தவரே ஆத்தங்கர மாயாண்டி ஆடி மாறார் பாடி மாறார் ஆடி போட்டு வாரா மாயானம் போன சிவா